குட்டிக் குழந்தைகளே, ஒரு அடர்ந்த காட்டில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான கதையை கேட்கிறீர்களா? இந்த கதை ஒரு புத்திசாலி குட்டி யானையைப் பற்றியது. அந்தக் காட்டில் ஒரு விசித்திரமான குகை இருந்தது. அது ஒரு சாதாரண குகை இல்லை. அது சிங்கம் பேசும் குகை. ஆம், அந்தக் குகை பேசுமாம். உள்ளே நுழைபவர்களிடம் அது பேசும். ஆனால் அதன் குரல் மிகவும் கம்பீரமாக, பயமுறுத்துவது போல் இருக்கும். ஒரு நாள் ஒரு குறும்புக்கார குட்டி யானை விளையாடி வந்தது. அது பூக்களை துதிக்கையால் தூக்கி வீசி மகிழ்ந்து கொண்டிருந்தது. விளையாட்டின் வேகத்தில் கவனிக்காமல் அந்தக் குகையின் இருண்ட வாயிலுக்குள் ஓடிவிட்டது. திடீரென்று குகைக்குள் இருந்து ஒரு கம்பீரமான குரல் கேட்டது. யாரெங்கே? உள்ளே வாருங்கள். நான் உங்களுக்காக காத்திருக்கிறேன். அந்த குரலைக் கேட்ட குட்டி யானை பயத்தில் நடுங்கிப் போனது. இந்த குரல் ஒரு சிங்கத்தின் குரல் என அதற்குப் புரிந்தது. குட்டி யானை மிகவும் புத்திசாலி. ஒரு நொடி கூட தாமதிக்காமல் ஒரு யோசனை செய்தது. அது தன் சிறிய தந்தங்களால் குகைச் சுவரில் ஒரு பெரிய ஓவியத்தை வரையத் தொடங்கியது. அந்த ஓவியத்தில் ஒரு பெரிய யானை தன் பலத்தால் ஒரு சிங்கத்தை தூக்கி எறிவது போலத் தெளிவாக வரைந்தது. சிறிது நேரம் கழித்து சிங்கம் குகைக்கு வெளியே வந்தது. அது சுவரில் உள்ள ஓவியத்தைப் பார்த்ததும் திகைத்து நின்றது. ஐயோ, யானை என்னை விட பலமா? இந்தக் குகைக்குள் ஒரு பெரிய யானை இருக்கிறதா என்றா என்று தனக்குள்ளேயே முணுமுணுத்தது. சிங்கத்தின் மனதில் இருந்த இருமாப்பு மறைந்து பயம் வந்தது. சிங்கம் பயந்து போய் வேகமாக அந்த இடத்தை விட்டு ஓடிவிட்டது. குட்டி யானை குகையிலிருந்து வெளியே வந்து தன் நண்பர்களிடம் சிரித்தபடி, உடல் வலிமையை விட புத்திசாலித்தனமே சிறந்தது என்று கூறியது. ஆம் குழந்தைகளே, நம்மிடம் பலம் இல்லையென்றாலும் புத்திசாலித்தனம் இருந்தால் எந்தப் பெரிய சவாலையும் நம்மால் வென்றுவிட முடியும்.